மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கர் வச்சு 5 தக்காளி பழத்தை நடுவில் இருக்க காம்பை நீக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போது குக்கரை மூடி நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் வறுத்து அரைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகாய். 2 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். போட்டிருக்க கடுகெல்லாம் வெடிச்சு வரும். ஆற வச்சு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. தண்ணியை இருத்துட்டு ஆற வச்சுட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள். அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தூளுப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் வெங்காயம் போடாமல் செஞ்சிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊறுகாய் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஊறுகாயை நம்ம ஒரு 5 டேஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த ஒரு ரெசிபி இருந்தால் போதும், நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.